நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அந்த வகையில் இன்னைக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடர் வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பை வந்து அதாவது இப்போ இன்னைக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு 4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டு அதை நிதானமாக நல்லா வறுக்கணுங்க. நிறம் ரொம்ப மாறிடக்கூடாது, வாசனை கமகமகமான்னு வரணும். இது ரெண்டும் நிச்சயமாக இருக்கணும். அந்த வாசனை வந்தாதான் அந்த பாசிப்பருப்பு மாவை நீங்கள் எதுக்குமே பயன்படுத்த முடியும். வாசனையே இல்லாமல் ஒரு அவசரத்தை வறுத்து எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதத்துலையும் அதை பயன்படுத்தணும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி இந்த பச்சை வாசனை வீசும். அதனால குறிப்பாக நல்லா வறுக்கணும். நிதானமான தீயில நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு நேரம் மாறாமல் பார்த்துக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நான் இதை அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது இன்றைக்கி நாங்களும் அதுதான் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் அதை பண்ணுவேன். நான் மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது நான் ஒரு அரிசியோ அவங்களுக்கு ரவையாவோ இல்லை மாவாவோ அரைச்சிக்கலாம். ஒரு கப் அரிசியை கொடுத்து மிஷினில் அரைச்சி எடுத்துக்கிட்டு, அதை ரவையை அரைச்சிங்கன்னா உப்புமா, மாவை அரைச்சிங்கன்னா வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை கொடுங்க. ஏன்னா அவங்க அரிசி அரைச்சிருந்தா, கோதுமை அரைச்சிருந்தா, கடலை மாவு எது அரைச்சாலும் இதோட சேர்ந்தா நல்லா இருக்காது. அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கணும். நான் அந்த மாதிரி நல்லா அரைச்சி வாங்கி வச்சுருக்கேன். நல்ல ஒரு வாசனை, நல்ல ஃப்ளேவரோட நல்லா இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து நான் நினச்சேன் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பண்ணி காமிச்சிருந்தேன், பாசிப்பருப்பு அல்வா. அது இல்லாமல் அது இந்த பாசிப்பருப்பை வச்சு வேற என்னெல்லாம் பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்வீட் இந்த வீடியோவில் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரம் போட்டிருக்கோம் அடுப்பில். நான் வந்து இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு, குட்டி கப்பு, இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு சமமாக சர்க்கரை வேணும். இப்போ இதால் நம்ம மாவு அளந்து எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவு ஏறக்குறைய நிறக்க அளந்தோன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நமக்கு இதில் கொள்ளுது. அவ்வளோதான், இந்த மாவு இதுக்கு போதும். சர்க்கரை நம்ம அடுத்து இதை அளந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பால் 3 கப்பு தண்ணி இதில் அளந்து வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் நான்ஸ்டிக்கில் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம பல நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது, தூக்கி வச்சுட்டோம் இல்லை. சரி, இருந்ததோ ஒன்று எடுத்து அதை சும்மா வச்சுருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணி முடிச்சிடலாங்கிறதுக்காக எடுத்தேன். இது நீங்கள் எந்த பேனில் பண்ணாலும் நல்லா வரும். இதை ஆன் பண்ணிடலாம். இந்த பக்கம் இந்த தண்ணியை ஆன் பண்ணிடலாம். இந்த தண்ணியில் நம்ம இந்த மாவை இன்னொரு பாத்திரத்தை போட்டுக்கிட்டு இதால் 1 கப்பு சர்க்கரையை அளந்துக்குவோம். நல்ல இனிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா நிறக்க அளந்துக்குங்க. நார்மல் இனிப்பு போதும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து ஃபுல்லாக 1 கப்பு வேண்டாம், கொஞ்சம் குறைய எடுத்துக்கலாம், சரியா இருக்கும். இப்போ இதை வந்து தீயை நல்லா குறைச்சிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் காஞ்சிட போகுது. இந்த சர்க்கரையை இதில் போட்டுடலாம். இது கரையட்டும். இப்போ இந்த நெய்யை வந்து இதால் நம்ம 1/2 கப்பு எடுக்கணும். தாராளமாக போதும். அந்த 1/2 கப்புங்கிறது எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் வரும். அந்த 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஊற்றிடுறேன். நான் அளக்கலை, இதில் அளந்துக்கிறதா இருந்தால் அதே கப்பில் அளந்துக்குங்க, போதும். 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு துளி கொஞ்சம் நம்ம அது வந்து லாஸ்ட்டில் ஒரே ஒரு துளி அதில் போட்டு கிளறி இறக்குவோம். அப்போ வந்து வேணும்னா அதில் போட்டுக்கலாம். இப்போ இது என்ன கொஞ்சம் காஞ்சனா ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஏன்னா கொஞ்சமாக தானே பண்ணுறோம், அதனால் 4-5 முந்திரி பருப்பை இதில் வறுக்க போகிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டுடலாம். இது ரொம்ப செவந்திராம பார்த்துக்கோங்க. ஒரு இளம் வறுப்பாக வறுபடணும். மாவை இதில் வச்சிடலாம், சாரி கரண்டியை. இப்போ இதில் வந்து இந்த ஸ்பூனில் வறுத்ததை எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட் பிங்காக இருப்பாங்க, அந்த அளவு வறுபட்டால் போதும். இதை லாஸ்ட்லேயும் போட்டுக்கலாம். சில நேரம் நான் என்ன பண்ணுறது, நம்ம இப்போ எடுக்கிறோம்ல, இந்த மாதிரி எடுக்க மாட்டேன். இதுலேயே மாவை போட்டு வறுத்துட்டு
சக்கரை தண்ணியை ஊற்றிடுவேன். லாஸ்ட்டாக போடணும்னா வெயிட் பண்ண மாட்டேன். இப்போ சர்க்கரையை ஒரு தடவை கலந்து விட்டாச்சு. இதில் வந்து மாவை கொட்டிக்கலாம். இந்த நெய்யில் ஒரு தடவை வறுபடும் போது அந்த மாவு நல்ல ஒரு வாசனை இருக்கும். இது ஏறக்குறைய நம்மள இந்த செட்டிநாடு பக்கம் ஆடி குமாயம் பண்ணுவாங்க. ஆனால் அதில் உளுந்து ஜாஸ்தி இருக்கும். ஓ நல்லா வச்சிருச்சு, நல்ல வேலை. இப்போ இதில் இந்த கரைஞ்சிச்சு பாருங்க சர்க்கரை. அவ்வளோதான். இனி ஒரு இது இந்த சர்க்கரை கரைஞ்ச தண்ணியை நம்ம ஒரு கொதி வந்து தூக்கிடலாம், ஊற்றிடலாம். டீ கொஞ்சம் குறைச்சி வச்சு பண்ணுங்க. இது நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ இதை தீயை குறைச்சபடியே இருக்கு. இதை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ கொஞ்ச நேரம் கிளறணும். நல்லா கிளறிட்டேங்கன்னா சரியா போயிடும். இந்த கட்டி கிட்டியில் நிற்காது, அப்படியே அதில் உடப்பட ஆரம்பிச்சிடும். சரியாயிடும். பாருங்க நல்லா சேர்ந்து வந்துருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து முந்திரியை கொட்டலாம். இதில் ஏலக்காய்லாம் போடலைங்க. அந்த பாசி பருப்போட வாசனை தான் இந்த அல்வா வந்து நல்லா இருக்கும். நினச்ச மாத்திரம் டக்குன்னு பண்ணிடலாம். பாசி பருப்போட அந்த வாசனை தான் இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காய்லாம் போட வேண்டாம். பெரியப்பட்டா போடுங்க, பட் ஏலக்காய் போட்டிங்கன்னா இந்த வாசனை இருக்காது. லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நெய்யை இதில் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இது வந்து நான்ஸ்டிக்குங்கிறதுனால இது வந்து ஒட்டாமல் வருதுன்னு இல்லைங்க. பொதுவாக நீங்கள் எதில் பண்ணாலும் ஒட்டாமல் நல்லா வரும். இந்த ஸ்டேஜ் போதும். நல்லா ரொம்ப அப்படியே கொஞ்சம் அல்வா மாதிரி எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும். இதுக்கு மேலே கிளறணும்னு கிடையாது, கரெக்டாக இருக்கும். ஏன்னா சர்க்கரையோட தன்மை ஆற ஆற கொஞ்சம் இருக்கும் வேறு. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ணியாச்சு. டக்குன்னு ஆயிடுச்சு. யாரும் ஒரு விருந்தாளி வந்தாலும் சரி, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், வீட்டில் பிரசாதம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சர்விங் டிஷ்ஷில் எடுத்துடலாம். இப்போ இந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டக்குன்னு நினச்ச மாத்திரத்தில் மேக்ஸிமம் நான் வந்து எடுத்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் சட்னி ரெடி ஆகிடும். ஒன்றே ஒன்று அந்த மாவு மட்டும் அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பண்ணலாம். இப்போ இந்த அல்வா நம்ம நினச்ச மாத்திரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் யாரும் வராங்க வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்க கொள்ளவோ அல்லது நைவேத்தியத்துக்கு வேறு எதுவும் இல்லை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா கூட இதை நாள் கிழமையில் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நேரில் நீங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி நான் போட்டிருக்க சர்க்கரையோட அளவு ஒரு துளி கம்மி பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நாங்களாம் அந்த டயபெட்டிக் இதுங்களுக்குலாம் கொடுக்குற போது அவங்களுக்கு வந்து இனிப்பே சாப்பிடாமல் இருந்துட்டு ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த இனிப்பு கொடுக்குற போது அளவான இனிப்பாக தெரியும். அதாவது கொஞ்சம் நல்லா ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு. இதே இனிப்பு நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் குவிச்சு அளந்து சர்க்கரையை போட்டுக்கோங்க. ரெண்டும் தான். ஒரு துளி கம்மி பண்ணிங்கன்னா, இப்போ நான் போட்ட அளவில் போட்டிங்கன்னா இனிப்பு ஒரு துளி நம்ம நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு கம்மியாக தெரியும். அதே நிறைஞ்சு அளந்து போட்டிங்கன்னா நல்லா இனிப்பு தொண்டை வரைக்கும் தெரியும். ஸோ இதுதான் அந்த வித்தியாசம். நிச்சயமாக இதை 2 விதமாக எப்படி பிடிச்சது அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு என்கரேஜிங்காக கமெண்ட் சொல்லுவீங்க. அதுக்காக நல்லா தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு எப்பவுமே வேல்யூபிளாக இருக்கும். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.